கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 41:52. யோசேப்பு தன் சிறுமை அனுபவித்த, துன்பம் அனுபவித்த அந்த எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து பிரதம மந்திரியாய் மாற்றி அவனை பழுக பண்ணினார். நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறுமையை, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய எஜமான்களாலேயோ உங்கள் சொந்த சகோதரர்களாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் சிறுமை அனுபவித்து கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். பயப்படாதீர்கள், சிறுமை நிரந்தரம் அல்ல. நீங்கள் சிறுமை அனுபவித்த தேசத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி பழுக பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். யோசேப்பை பழுக பண்ணுவதற்கு ஒரு காரணம் உண்டு. மேல்வசனம் 51 வாசிக்கும் போது, தன்னுடைய மூத்த மகன் பெயர் சூட்டும் போது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டனர். யோசேப்பு விற்று போகும்போது விலங்கிடப்பட்டு கதறி இருப்பார். மேலும் அடிமைத்தனம், வீண் பழிகள், சிறைச்சாலை என அநேக பாடுகளை, துன்பங்களை சகித்தான். தன்னை விற்ற பகைத்த சகோதரர்களை மனதார மன்னித்து மறந்தார். நாமும் நம்மை துன்பப்படுத்தின, சிறுமைப்படுத்தினவர்களை மன்னிப்போம், மறப்போம். நம்மையும் பழுகி பெருகச் செய்வார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து மறந்தார். நாமும் மன்னித்து மறப்போம். நீங்கள் குறுகி போவதில்லை, பெருகுவீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, யோசேப்பு சிறுமைப்பட்ட தேசத்திலே பழுக பண்ணினீர். என்னையும் சிறுமைப்பட்ட இடத்தில் உயர்த்தி பழுகச் செய்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல, யோசேப்பை போல எங்களை துன்பப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கிறேன். மறக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.